அண்ணா மாமனா மாமே எனக்கு அந்த புண்ணிய எனக்கு எனக்கு மாமனமா எனக்கு மனத்திலே இருக்கு கணக்கு மாமனமா எனக்கு வருகிற மாப்பிள்ளை எப்படி இருக்க வேண்டும் என்று இப்பொழுது ஆசைப்படுகிறார். வரக்கூடிய மாப்பிள்ளை அண்ணா மாமனாம் எனக்கு எந்த மதத்தில் இருக்கு கணக்கு மாமனாம் எனக்கு மாமனாம் எனக்கு மாமனாம் எனக்கு எந்த மதத்தில் இருக்கு மாமனமா எனக்கு தங்க போல குணம் இருக்கணும் தாய போல மனம் இருக்கணும் அவரு தங்கமான புருஷன் அப்படியேப்பட்ட மாப்பிள்ளை தான் வேணும். மோசமான பொண்ணு போல பாய்கிட்டு கணவன் இப்போதே அழகா இருக்க வேண்டும் யோசனை போட்டுக் கொண்டிருக்கிறார். அம்மா தேவகி ரோகிணி இந்நாட்டு இளவரசி உங்கள் அழகுக்கும் அழகான அண்ணா அது மட்டும் கிடைக்காது. இருவருக்கும் ஒரே மாடியில் திருமணம். என்னடா எந்த இடத்துக்கு அனிமன் போலானே தெரியலையே. என்னக்க பண்ணிட்டு இருக்க அக்கா? நீங்க வாங்கக்கா. அக்கா ஒரு சந்தோஷமான அப்படி கொல்லிக்காப்ப விளையாடுங்க போங்க. நாடாக சென்று உங்களை கேட்ட ஆடவரை பார்த்து வருகிறோம். என்ன ஒரு பொருளுக்கு ஆசைப்பட்டாலும் அண்ணன் ஒரே மாதிரி வாங்கி தருவாரு. அது மட்டும் கிடையாதுக்கா. சின்ன சின்ன வயசுல நம்ம 20 பிரிந்ததே கிடையாது. அதனால திருமணம் ஆனால் நாம் 20 பிரிப்பது கிடையாது தெரியுமா? அதனால ஒரே மாப்பிள்ளை இருவருக்கும் ஒரே மனமேடையில ஆமா. அதனால எப்படி சொல்லணும் சொல்லுவா. ஆமா. எப்படி தெரியுமா? எப்படிக்கா?
மகாதேவா தேவா வணக்கம். எல்லாம் வல்ல இறைவன் நம்ம எல்லோரும் காத்து ரட்சிக்கட்டும். அமைதி அமைதி. சலன் தயவு செய்து கொஞ்சம் அமைதியை ஒத்துழைப்பு கொடுங்க. அன்பாண்ட நாடகங்கள் அண்ணா சூரசேன மன்னனுக்கு மகனாக வசுதேவர் என்ற பெயரோடு சிறப்புடன் வாழ்ந்து கொண்டு வருகிறேன். எனக்கோ 3 தங்கைகள், ராதை, பிரதை, சாத்துமதி என்ற 3 தங்கைகளோடு சிறப்போடு வாழ்ந்து கொண்டு வருகிறோம். இந்த வடமதுராபுரி பட்டினத்தில் உக்கிரசேன மன்னன் அரசபையில் அரசாங்க குலகுருவாக வாழ்ந்து கொண்டு வருகிறேன். அப்படி இருக்கின்ற நேரத்தில் என்றும் இல்லாமல் இன்று ஏதோ இருசல் கேட்கிறது. இதுவரையிலும் நமக்கெல்லாம் கல்வி கற்றுக் கொடுத்த வசுதேவர் அவரை சந்தித்து அவருக்கு செலுத்த வேண்டிய மரியாதை காணிக்கை அளிக்க இதுவரை குரு காணிக்கை செலுத்தவில்லை. அவருக்கு இப்போதான் செலுத்த போகிறேன். என்னை நாடி வந்த காரணம் அப்படியா? மாதா பிதா குரு தெய்வம் தெய்வம் பெற்றெடுத்த தாய் தந்தைகள் இருந்தாலும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த கற்றுத் தருவது அதற்காக முதல் வழக்கமாக நாடாக்கன் என்றால் கம்சனத்தான் சொல்ல வேண்டும். இந்த குருக்கு என்ன மரியாதை, என்ன ஒரு பணிவு. எத்தனையோ மாணாக்களுக்கு கல்வியை போதித்திருக்கின்றேன். இப்படிப்பட்ட ஒரு மாணாக்கன் இதுவரை பார்த்ததே கிடையாது. என்ன ஒரு மரியாதை, என்ன ஒரு அடக்கம், என்ன ஒரு ஒழுக்கம். என்னடா கிண்டலா கிண்டலா? ஏய் நீ சரியான வார்த்தை கூறியிருந்தா அரண்மனைக்கு நானே வந்து இந்த குருக்கு காணிக்கை இதுவரை தரவில்லையே. குரு காணிக்கை தர வேண்டும் என்று நாடி வந்திருக்கின்றாயா? நீ நல்ல பையன்டா, பணிவான பையன்டா. என்ன பண்றது? நல்ல மரியாதை கொடுக்குறடா. அந்த இடத்துல எப்படி நடக்கணும்னு தெரியாத இப்படிப்பட்ட ஒரு சிறந்த மாணாக்கனை இதுவரை நான் பார்த்ததே கிடையாது. ஆமா ஐயா, நீங்க எத்தனை ஆண்டு வயசுல நீங்க உட்கார்ற கட்டில ஆணி வச்சுனா ஓடிட்டு போறேன். சின்ன வயசுல ஆணி வச்சேன், கட்டப்பாறை வைக்கலான்னு இவனை பார்த்தா எனக்கு பயமா இருக்குது. செருப்புக்கு நடுவுல சப்பாத்தி முள்ளு எல்லாமே நீ தான். எத்தனை ஆண்டு காலமாக இப்போது நான் கொடுக்கக்கூடிய கல்வியை போதித்த இந்த ஆசானுக்கு குரு காணிக்கை தர வேண்டும் என்று வந்திருக்கின்றாயா? இதனால் வரையிலும் கல்வி போதித்த மாணாக்கர்களுக்கு எந்த பலனையும் நான் எதிர்பார்த்ததே கிடையாது. நான் கொடுப்பது நீங்கள் தாராளமாக பெற்றுக் கொள்ள வேண்டும். ஐயா, ஒரு குருவுக்கு எதிர்பார்த்து செய்வது கிடையாது. அப்படியா? இத்தனை ஆண்டுகாலமாக இந்த வடமதுரா உயிரே இந்த கம்சனுக்கும் அவர் தங்கைகளுக்கும் அழகாக கல்வியை போதித்து வந்தீர்கள். கல்வியை போதித்த உங்களுக்கு கம்ச பூபதி ஐயா குரு காணிக்கை செலுத்த உன்னை நினைக்கும் போது எனக்கு
பெருமையாக இருக்கின்றது, சந்தோஷமாக இருக்கின்றது. அது இந்த மட்டும் குருக்கு காணிக்கை தர வேண்டும் என்று வந்திருக்கின்றார். சரி, ஆகட்டும். அது மட்டுமல்ல, சுவாமி, அமர்கள், அமர்கள். நான் நிற்க வேண்டும், நீங்கள் நிற்கக்கூடாது, அமர்கள். அப்படியா? ஆகட்டும். நான் எதை கொடுத்தாலும் தாராளமாக பெற்றுக் கொள்கிறேன் என்று எனது கணக்கில் நீங்கள் சத்தியம் செய்து தர வேண்டும். உண்மைதான். எந்த பொருளை கேட்டா கொடுத்தாலும் அதை அடைந்து பெற்றுக் கொள்கிறேன் என்று சத்தியம் செய்து தர வேண்டும். சத்தியம் செய்து கொடுத்தாதான் எனக்கு நம்பிக்கை ஒருவேளை இந்த வார்த்தை ஏதோ சூட்சமாக இருக்கிறது போல் தெரிகிறது. நீங்கள் வேண்டாம் என்று உரைத்து விட்டார். அப்படியா? இந்த வனபத்ராவுடைய ஆளக்கூடிய கர்த்தர் கொடுத்ததை குரு பகவான் மறுத்து விட்டாரே என்ற ஒரு மன வருத்தம் வரும். நீ எந்த பொருளை தந்தாலும் நான் தடையின்றி பெற்றுக் ஆனால் சத்தியம் கேட்கின்றாயே, செய்து தர வேண்டும். சத்தியம் செய்து தர வேண்டுமா? உதான் உண்மையில் எனக்கு நம்பிக்கை பிறக்கும். சத்தியம் செய்தால்தான் உனக்கு நம்பிக்கை பிறக்குமா? அம்மா, கண்டா, நீ எந்த பொருளை தந்தாலும் அதை தடையின்றி பெற்றுக் கொள்வேன், மன முழுதோடு பெற்றுக் கொள்கிறேன். இதுவே வீட்டுக்கு கொண்டு ஏப்பா, ராஜா, ஐயா வயசாகி போச்சு, காது கேட்கல, உட்காருங்க ஐயா. எந்த பொருளை கொடுத்தாலும் அவங்கதான் சின்ன வயசுல ஆணி வச்சது. ஏய், வயதுல போறாடா, உட்காரு. அசோ தேவரே. மரியாதை குறையுது. இல்ல 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 இல்ல. உன் பேர் கோபாலா? வசுதேவர் தானா? ஐயா ஐயா ஐயா, உட்காரு. மறந்து விடக்கூடாது. எனது கரத்தில் நீங்கள் சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறீர்கள். எந்த பொருளை கொடுத்தாலும் சத்தியம் அதை தடையின்றி பெற்றுக் கொள்கிறேன் என்று சத்தியம் செய்து கொடுத்து விட்டேன். குரு செய்து கொடுத்த சத்தியத்தை அதை மாற்றவே மாட்டேன்டா. உண்மை உண்மை. நான் கொடுக்க வேண்டிய குரு காணிக்கை உங்களுக்கு ஒன்னல்ல, பொருள் அல்ல, நாடல்ல, நகரம் அல்ல. நான் கொடுக்க வேண்டிய குரு காணிக்கை உனக்கு எனது தங்கைகளே உனக்கு நான் திருமணம் செய்து வைக்க போறேன். இறைவா, இது என்ன சோதனை? ஆண்டவா, பாருங்களா? ஏய், யாரு வச்சா? அப்போ எனக்கு தெரியுதா? இந்த வயதான காலத்தில் தேவைக்கும் ரோகியம் யாரடா? நம்மள ஆப்புற வந்துக்குற அள்ளி நான் சாப்பிடுற பிள்ளைகளாக பாவிக்கின்றேனடா. சின்ன குழந்தைங்கடாடே. நான் சொல்வதை கேளுடா. குருவே, உங்களை விட்டா வேற யாரும் திருமணம் செய்து கொள்ள மாட்டார். ஆமாம் ஐயா, இந்த குருவுக்கு காணிக்கையாக நீங்களே திருமணம் செய்து கொள்ளுங்கள். செய்யறியா? ரெண்டாவது ஆணி வைக்கவா? கம்ச நல்லவன் தான். நீ எப்போது அவனோட கூடி சேர்ந்து அப்பாவும் கெட்டான். 5:30 மணிக்கெல்லாம் ஐயா கம்சா, வைக்க நான் சொல்றதை கேளப்பா. நான் வயதானவன். ரோகிணியும் தேவிக்கு சின்ன சிறு குழந்தைகள், பச்சிலும் குழந்தைகள். அதை நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டுமா? அதை நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டுமா? செய்து கொள்வதாக வேண்டும். எனது வாழ்க்கை அழிந்தது ஐயா. ஐயா இறைவா, சத்தியமத குழந்தை ஐயா, சாய்க்கும் புயல் ஆனதையா, ஐயா, சாய்க்கும் புயல் ஆனதையா, ஐயா. ஆண்டவா, இது என்ன சோதனை ஆண்டவா? இந்த தள்ளாத வயதில் சின்ன சிறு பிள்ளைகளை நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டுமா? நான் பெற்றெடுத்த குழந்தைகளாக நினைத்தேனே. என்னை அப்பா என்று அழைக்க வேண்டிய குழந்தைகள் என்னை அத்தான் என்று அழைக்க வேண்டுமா? இறைவா, இறைவா, விதியும் மதியும் சேர்ந்ததையா, எனது வாழ்வே அழிந்ததையா. விதியும் மதியும் தேர்ந்ததையா,
உனது வாழ்க்கையை அடிந்ததையா ஆண்டவா, இறைவா. விதியும் மதியும் சேர்ந்ததையா, எனது வாழ்வே அடிந்ததையா, சதியும் அதற்கு உணர்ந்தையா, சதையும் அதற்கு உணர்ந்தையா சதியும் அதற்கு உணர்ந்தையா, தாய்க்கும் புயலாய் ஆனதையா, விதியும் மதியும் சேர்ந்ததையா எனது வாழ்க்கை அடிந்ததையா ஐயா ஆண்டவா, இறைவா, இது என்ன சோதனை ஆண்டவா? கன்றுவை இழந்த தாய்ப்பசு போல ஐயா, கண்டிட இழந்த தாய்ப்பது போல ஐயா ஐயா கன்றுவை இழந்த தாய்ப்பசு போல கலங்கி வாழ காலமும் இங்கே. விதியும் மதியும் சேர்ந்ததையா உனது வாழ்க்கை அழிந்ததையா ஐயா உடைய தந்தை எப்படிப்பட்ட மன்னர், எப்படியெல்லாம் வாழ்ந்தார், எப்படியெல்லாம் வாழ்ந்து பேரையும் புகழும் எடுத்த உக்கிரசேன மன்னன் வயிற்றில் பிறந்த நீயா இப்படிப்பட்ட இருவான செயலை செய்வது? என்ன செய்து விட்டேன்? ஏய், உடன் பிறந்த தங்கைகளுக்கு அழகான ஆடவனை பார்த்து திருமணத்தை சிறப்பாக நடத்தி வைப்பதை விடுத்து இந்த வயதான கிழவனுக்கு அந்த கொடுத்த அழகான ஆரம்பா நீதான். ஐயோ, ஐயோ. எவ்வளவு ஆரம்பம் எங்கடா தெரியும் நானு? ஏய், ஆயக்கலைகள் 64 கற்றுக் கொடுத்த குரு பகவான் குருதா, ஐயா, இந்த வயதான காலத்திலே உங்களுக்கு தண்ணி கொண்டு கொடுக்க ஆள் இருக்குதா? யாராவது இருக்கிறார்களா? ஐயோ, என்ன சொல்லுங்க. டேய், டேய், அவனுக்கு தான் புத்தியில, உனக்கு எடா போச்சு புத்தி? புத்தி இருக்குதாடா டே உங்களுக்கு? நாங்க எதனா தப்பா சொல்றோமா? கல்யாணம் பண்ணிக்கங்க ஐயா. டேய், வேண்டாம்டா. ஐயா, என்னால ஏந்தே நிக்க முடியலையாடா. நான் அந்த சின்ன குழந்தைகளை திருமணம் செய்து கொண்டு நீங்க கவலைப்படாதீங்க. கல்யாண தாலி மட்டும் நீங்க கட்டுங்க, மீதி நான் பாத்துக்கிறேன் ஐயா. நான் அடிக்கடிக்கு வீட்டுக்கு வந்து போறேன், கவலைப்படாது. என்ன பார்த்துக்கலாம்? கந்தா, ஏற்றுக்கொள்ள முடியுமா முடியாதா? நீ யாரு? பிடிவாத குணமுள்ளவன், நினைத்ததை அடைந்த தீர வேண்டும் என்று எண்ணம் படைத்தவன். என்ன செய்வது? இல்லையாடா? இந்த இதே இடத்தில் என் உயிரை மாற்றிக் கொள்வேன். ஐயோ, முடியாதா? கந்தா, கந்தா, நான் எத்தனை மணி எடுத்துரைத்தோம், அதை நீ கேட்க தயாராக இல்லை. உன்னுடைய தங்கைகள் இருவரும் திருமணத்துக்கு சம்மதித்தால் அதை பற்றி உங்களுக்கு கவலை கிடையாது. நான் தடையின்றி ஏற்றுக்கொள்கிறேன். நாங்களே ஒரு பேசி இந்த வயசு வயசு கொடுத்த சத்தியத்தின் பிரகாரம் சத்தியத்தை மீறக்கூடாது. சத்தியத்தை காப்பாற்ற வேண்டும். உலக கடமை. அமர். உட்காரு. உன்னை பார்த்தா தானே பயமா? உட்காரு. ஆணி வச்சு உட்காரு. அமர், அமர். இதுல ஆரம்பத்துல வந்தீங்க சேர போட்டீங்க ஏய், உட்காரு. தேவா உட்காருடா. ஏய், குருடா. தாலி அறுத்த பசங்க நாங்க உட்காரு போட்டாலும் உட்காரு. உட்காருங்க அம்மா, பிளாஸ்டிக் உட்காரா. இந்த சாபத்தை ஏத்துக்காதீங்க, நான் விட மாட்டேன். ஏய், போடு முக்காடு போடு. புக்க- உருளை வச்சு போடா, முக்காடு போறான், செத்து போறான். மாப்பிள்ளை செத்து போட்டாரு, கல்யாணம் நின்று போட போகுது. அப்புறம் போடு. ஏய், அப்படியே வேலை முடிச்சு உட்காரு. ஏய், பிரியா, இங்க வாங்க. இப்போது யாரை சந்திக்க வேண்டும்? மச்சான், நான் உன் மச்சான் நானு. மாப்பிள்ளையை பார்த்துவிட்டேன் என்று என் தங்கைகளை சந்தோஷமா நினைச்சிட்டு போக வேண்டும். நீ விரைந்து சென்று என் தங்கைகளை அழைத்து வா. ஏனென்றால் அழகான உன் தங்கைகளை நல்ல ஒரு ஆடவனுக்கு திருமணம் செய்து வைத்தால்
இந்த வடமதுராபுரி நாட்டிலே பங்கு கேட்பார்கள். இவன் நாளைக்கோ இன்னைக்கோ எங்க போறான். போய் நீங்க தாலி அறுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு நம்மளே வச்சு தண்ணி கட்டி ஊற்றிக்கலான்ற நான் தான் அவர் கூட பைக்ல போவேன். சரியா? அப்படிலாம் சொல்லாதீங்க. நம்ம 2 பேரும் ஒண்ணாவே போலாம். ஆனா மாப்பிள்ளை கூட நான் தான் முன்னாடி உட்காருவேன். முத நான் அவர் கூட தியேட்டருக்கு படம் பார்த்துட்டு வந்து அடுத்த வாரம் நீ போ. மாப்பிள்ளை வேற உயரமா இருப்பாரா, குள்ளமா இருப்பாரா, கருப்பா இருப்பாரா, குண்டா இருப்பாரா, குட்டியா இருப்பாரா, எப்படி இருப்பாரா? என்ன இருவரும் சந்தோஷமா இருக்கிறாங்க தெரிகிறாங்க. மாப்பிள்ளைய பார்க்கணும். அழகான மாப்பிள்ளை பார்த்து விட்டேன். எங்க அண்ணன் மாப்பிள்ளை நடிக்க எனக்கு ஐயோ. மாப்பிள்ளை நீ பாத்துட்டியா? நான் ஏன் பார்த்தேன்? ஊரே பார்த்துக்குது அந்த மாதிரி. தம்பி அவரு அண்ணா ஒரு தம்பி போட்டு இருக்கிற மாப்பிள்ளை போட்டா நான் முன்ன பின்ன திருமணம் செய்ததே கிடையாது. மாப்பிள்ளை பார்க்கணும். உடனே மாப்பிள்ளை பார்த்து விட்டு சொல்லிடுவேன். என் தங்கைக்கு இப்ப சந்தோஷம் பார்த்தாயா? வண்டி தொடங்கிட்டு அங்க போடுறேன். மாப்பிள்ளைய பாத்துட்டீங்களா? மாப்பிள்ளை எங்கடா இருக்கிறாரு? மாப்பிள்ளையை நீங்கள் பார்க்க தேவையில்லை. அவரை ஏன் இங்க அழைத்து வந்து விட்டேனா? நீங்கள் பார்த்தால் கூட இப்படிப்பட்ட அழகான மாப்பிள்ளை உலகம் பார்க்க முடியாது. எப்படிப்பட்ட அழகு, எப்படிப்பட்ட அழகவர். மன்மதன் போல 32 லட்சம் கொடுத்திருக்குமா எங்க அண்ணனுக்கு? மன்மதன் எதுக்கு? அந்த மன்மதனே எரிச்சுட்டாங்க. அப்ப 33 அழகா? அப்போ மாப்பிள்ளைய தேடிங்கிறாங்க எரிக்கிறதுக்கு. அவ்வளவு ஒரு அழகு. போராம பண்ற அளவுக்கு அழகு. என்னன்னா அவங்கள எப்படி தாலி கட்டி போறாரோ அடிச்சு வரைக்கும் அப்படியே தம்மா சண்டை சச்சரவு இல்லாம வச்சிருப்பாரா? அவர் எதுவுமே கலக்காதையே வச்சிருப்பாரு. அவங்க நல்ல மாப்பிள்ளை அண்ணன் பார்த்திருப்பாரு. மாப்பிள்ளைய பார்க்கணும். எப்படி பார்த்து போகிறார்? அவசரமா சீக்கிரம் கொண்டு எங்கடா? நான் தான் முதல்ல பார்ப்பேன். நான் தான் பார்ப்பேன். மாப்பிள்ளை ஏஞ்சி பின்னாடி யாரோ பண்றது? பின்னாடி யாரும் பிறக்க மாட்டாங்க. முன்னாடி தான் பிறப்பாங்க. யாரும் சண்டை போடக்கூடாது. இருவரும் ஒன்றாகவே பாருங்க. எனக்கு வேண்டாம். எந்த முறையில உனக்கு பார்ப்போம். நான் அந்த பக்கம் திரும்பி இருக்கிறேன். பார்த்தா எனக்கு வெக்கமா இருக்கும். வெக்கப்படுற அளவுக்கு அவங்க ஒண்ணுமே மாப்பிள்ளை பார்த்த உடனே இப்போதே தாலி கட்ட வேண்டும் என்று சொல்லக்கூடாது. நீங்கள் அண்ணா எப்படா தாலி கட்டுவீங்க? கட்ட வேண்டும். கட்டக்கூடாது. மாப்பிள்ளைய பாருங்க முதல் ராத்திரியே ஏற்பாடு பண்றது. உடம்பால நாளைக்கு முதல் ராத்திரி திருவண்ணாமலைக்கு போயிட்டு வாசனையான மலர்களாம் வாங்கி வந்துட்டா அலங்காரம் பண்ணணும். அக்கா வாங்கக்கா. சீக்கிரம்டா மாப்பிள்ளை அதை உட்காந்துக்கிறாரு பாருங்க. சரி தலையில் இருக்கும் ஆடை அகற்று. மாப்பிள்ளை தங்கைகள் வந்திருக்கிறார்கள். மாப்பிள்ளை நடந்து வந்தாருல்ல வழியில
ஜலக்கிற தோஷம் பிடிச்சிக்கிச்சான். ஜலக்கிற தோஷம் இல்லடா, ஜலதோஷம். அதனால மூக்குல ஊத்தி நடக்குதான். அதனால உட்கார வச்சுக்கிறேன். சரி மாப்பிள நாற்காலி போட்டு அமர வைக்காம ஏன்டா கீழே அமர வச்சிருக்கீங்க? ரொம்ப நாள் அவர் நாற்காலியிலே உட்காந்துருந்தால சப்ப வாட்டி அக்கா வாங்கக்கா. எங்களுக்கு இப்படிப்பட்ட வயதான மாப்பிள்ளையை பார்த்திருக்கின்றாயே, அது மட்டும் கிடையாது. நம்முடைய குலகுரு அவரா எங்களுக்கு மாப்பிள்ளை. அண்ணா, நியாயமா? திருவண்ணாமலைக்கு போவா போவாடா. திருவண்ணாமலைக்கு அவரோ வயதான ஆயிற்று. அந்த கிழவனை கட்டிக்கொண்டு நாங்கள் என்ன செய்ய போகின்றோம்? அண்ணா, கிழவனை கட்டிக்கொண்டு கிழவனை கட்டிக்கொண்டு என்ன சுகம் காண போறோம்? வேண்டாம் பிடிவாதமே அண்ணா. பிடிவாதமே அண்ணா. பழமை பழுத்தவரே பழமை பழுத்தவரே பள்ளில் கதவரண்ணா. வேண்டா பிடிவாதமே அண்ணா. அவர் யாருன்னா நம்முடைய குலகுரு. ஐயோ, இந்த திருமணம்